சூழ்நிலையை பார்த்து தேங்கி கிடந்தீங்கன்னா சில நேரத்தில் நாற்றம் தான் வரும். அந்த இடத்துல புழு பூச்சி தான் வரும். உங்களை திரும்பி அது பயன்படாமல் தேங்கி கிடக்கிற தண்ணீர் அது யாரும் கொஞ்ச நாளைக்குள்ளே பயன்படுத்த முடியாமல் வருகிறது போல நீங்களும் பயனற்றவர்களாய் போய்விடுவீர்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு சிலரை நேரடியாய் கர்த்தர் பேசுகிறார். மகனே, என்ன வேணாலும் நடக்கட்டும், மகளே, என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தேங்கி கிடக்கிற அபிஷேகம் அல்ல. நீங்கள் பரவி பாய்கிற ஆறை போல இருக்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க முடங்கி கிடக்கிறது அல்ல. நீங்கள் அலங்கார வாசலிலே நீங்கள் எப்படி முடங்கி கிடக்க முடியும்? நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அலங்கார வாசல். அது தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற வாசல். கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை காதிலே கேட்டு நீங்கள் அலங்கார வாசலிலே முடமாய் கிடப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறார். இல்ல, நீ சோர்ந்து போய் படுத்து கிடத்தது போதும். அவர்களுடைய பேச்சினாலே நீ அவமானப்பட்டு கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் போதும். இப்பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்து, thank you Jesus, hallelujah, அந்த முடமானவனுடைய கரத்தை தூக்கி விட்டது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவர் உன்னை தூக்கி விடுறாரு. வாலிப தங்கச்சி ஆண்டவர் உன்னை தூக்கி விடுறாரு. நீ கர்த்தருக்கு தேவை. நீ கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரம். நீ உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. நீ போய் நிற்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கோலியாத் ஆனாலும் அந்த கோலியாத் விழக்கூடிய சக்தியை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. சத்துரு உன்னை குற்றப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ. நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ. இதோ உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டதுமான அந்த தகப்பன் இதோ உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நீ போவாயானால் உனக்கு திரும்ப ஒரு பாதரட்சை கொடுக்கப்படும். உன் தலையின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்படும். உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். உனக்காக ஆண்டவர் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அக்கினி